Hi viewers, welcome to Trendieviera costume. இது வரைக்கும் நீங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல ஃபேப்ரிக் பெயிண்ட் எப்படி மேக் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம ஃபிளாட் பண்ணிக்க ஃபேப்ரிக்கு கீழே இந்த மாதிரி ஒரு கனமான ஒரு ஃபேப்ரிக்கை பிளேஸ் பண்ணிக்கோங்க. அது பெட்ஷீட்டா கூட இருக்கலாம். அதுக்கு மேலே தான் நம்ம பெயிண்ட் பண்ண வேண்டிய ஃபேப்ரிக்கை நீங்க பிளேஸ் பண்ணணும். தென் நான் வந்து ஒரு பீகாக் டிசைன் தான் இங்கே கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் பீகாக் டிசைனை ஒரு A4 ஷீட்டில் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ட்ரேஸ் எடுத்து ஃபேப்ரிக்கில் வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெயிண்டிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ட்ரேஸ் எடுக்கிறதுக்கு நம்ம ட்ரேசிங் பவுடர், கார்பன் ஷீட் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து பிளாக் கலர் கார்பன் ஷீட் தான் யூஸ் பண்ணி இதை ட்ரேஸ் எடுக்க போகிறேன். கார்பன் ஷீட் வந்து நம்மளுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அவைலபிளாக இருக்கும். எல்லோ கலர், ஒயிட் கலர், ப்ளூ கலர் அண்ட் பிளாக் கலர். ஸோ நான் வந்து பிளாக் கலர் யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் அது எல்லா ஃபேப்ரிக்குமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா ஃபேப்ரிக்குமே நம்மளால ஈஸியாக ட்ரேஸ் எடுக்க முடியும். பென்சில் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. பென்சில் வந்து ஸ்கெச்சஸ், மார்க்கர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதை விட பென்சில் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறங்காட்டி ட்ரேசிங் வந்து பர்ஃபெக்டாக நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நீங்கள் ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ட்ரா பண்ண தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து A4 ஷீட்டில் ட்ரா பண்ணி இந்த மாதிரி ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. ட்ரா பண்ண தெரியலன்னா பிரிண்ட் அவுட் சென்டரில் நம்மளோட பிடிச்ச மோட்டிஃபை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து இதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரேஸ் எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த மோட்டிவ் ஃபேப்ரிக்கில் பிளேஸ் ஆயிரும். தென் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பெயிண்டிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தென் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து பர்ஃபெக்டாக நீங்கள் ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. ட்ரேஸ் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பெயிண்டிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ட்ரேஸ் எடுத்துட்டு ஜஸ்ட் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி பாருங்க. பர்ஃபெக்டாக ட்ரேசிங் விழுந்துருச்சுங்கும் போது நல்லா ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்தர் டிசைன் ஸ்டார்ட் பண்ணலாம். பெயிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல் ஃபெவிக்ரில் அக்ரிலிக் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து பிளாக் கலர், எல்லோ கலர், ப்ளூ கலர் அண்ட் டார்க் ப்ளூ கலர் யூஸ் பண்ணி தான் இந்த பீகாக்கு நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் எல்லோ கலரை இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ல வந்து எடுத்துக்கோங்க. இந்த ப்ரஷ்ல பாடிஸ் இருக்குல்ல, இந்த பீகாக்கோட பாடிக்குள்ள எல்லோ கலரை நீங்கள் அப்ளை பண்ணுங்க. பீகாக் ஃபுல்லாகவே எல்லோ கலர், ப்ளூ கலர் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எல்லாம் இந்த ப்ரஷ்ல யூஸ் பண்ணதுக்கப்புறம் 0.5 ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி நம்ம வந்து அவுட்டர் லேயர் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால நீங்கள் பெயிண்ட் பண்ணும்போதே அவுட்லைன் எல்லாமே வந்து மறைஞ்சிடுற மாதிரி பெயிண்ட் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு மைன்யூட் டிசைன்ஸ் அந்த அவுட்லைன் கொடுக்கறதுக்கு பிளாக் கலர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் கொடுக்கும்போது நம்மளால டிசைனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். அதனால நீங்கள் அவுட்லைன் அப்புறம் மைன்யூட்டாக எங்கெங்கெல்லாம் பிளாக் கலர் கொடுக்கணுமோ, வேற ஏதாவது டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுக்கணும்னா அந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு கேப் கொடுத்துட்டு நீங்கள் வந்து பெயிண்டிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளால ஈஸியாக அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இந்த இடத்துல தான் நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத. அதனால டிசைன் எல்லாமே மறைஞ்சிற மாதிரி பெயிண்ட் பண்ணிடாதீங்க. பெயிண்ட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணுங்க. பிகாஸ் நம்ம ஜஸ்ட் ஒரே ஒரு இடத்துல கூட ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அதனால பெயிண்ட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தென் ப்ளூ கலர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு ஃபெதருக்கு வந்து டிஃப்ரெண்ட் கான்ட்ராஸ்ட் கலர் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பீகாக்கு க்ரீன் கலர்லேயும் டார்க் ப்ளூ கலரில் பீகாக்கோட ப்ளூ கலரில் தான் நீங்கள் பீகாக் ட்ராப் பண்ணணும் அவசியம் கிடையாது. நமக்கு எந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதுலேயே க்ரீன் கலரில் தான் பீகாக் வேணும்னாலும் கூட நீங்கள் பண்ணிக்கோங்க. தென் டார்க் ப்ளூ இருக்கு இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஃபெதரோட இன்சைட்க்கு நான் பெயிண்ட் பண்ணுறேன். லாஸ்ட்டாக ஒயிட் கலர் ஃபேப்ரிக் பெயிண்ட் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி ஃபைனல் டச் எல்லாம் கொடுத்து முடிச்சு டெக்கரேட் பர்பஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பிளாக் கலர் ஃபேப்ரிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து அவுட்லைன் கொடுக்கலாம். ஸோ அதனால தான் இங்கெல்லாம் ஸ்பேசஸ் நான் விட்டுருக்கேன். 0.5 ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி பெயிண்டிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். பெயிண்ட் பண்ணும்போது நம்ம அவுட்லைனுக்கு பெயிண்ட் பண்ணுறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிகாஸ் ஒரு இடத்துல தின்னா இன்னொரு இடத்துல திக்கா அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு வந்து 0.5 ப்ரஷ்ல இந்த மாதிரி ஷார்ப்னஸோட வரலை அப்படின்னா நீங்கள் வந்து இன்னொரு மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த ப்ரஷ்ஷோட டிப்பில் வேற ஏதாவது ஒரு கலரை வந்து ஜஸ்ட் ஒரு டிக் பண்ணிட்டு 2 ஹவர்ஸ்க்கு நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணிருங்க. அது எதுவுமே நீங்கள் வாஷ் பண்ணாதீங்க. அந்த டிப்பில் அந்த பெயிண்டிங் வந்து இருக்கிற மாதிரி, அந்த பெயிண்ட் வந்து இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. 2 ஹவர்ஸ் கழிச்சு நீங்கள் பார்க்கும்போது அந்த டிப் பார்ட்டு மட்டும் ஒரு ஷார்ப்னஸ் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். தென் அதுக்கப்புறம் அதை எதுவுமே வாஷ் பண்ணாமல் ஜஸ்ட் டேரெக்டாக இன்னொரு கலரில் அதை டிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஷார்ப்னஸ் கிடைக்கும். லைக் ஒரு பென்னில் நம்ம வந்து ட்ரா பண்ணால் எந்த மாதிரி ஒரு ஷார்ப்னஸ் கிடைக்குமோ அதே மாதிரி ஷார்ப்னஸ் உங்களுக்கு ப்ரஷ்ல கிடைக்கும். ப்ரஷ்ல வந்து எப்பவுமே ஷார்ப்னஸ் கிடைக்காது. ஜஸ்ட் நம்ம வந்து பெயிண்ட் அப்ளை தான் பண்ண முடியும். உங்களுக்கு ஷார்ப்பாக வேணும், அவுட்லைன்லாம் உங்களுக்கு கொடுக்க தெரியல அப்படிங்கும்போது இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அவுட்லைன் எல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பாருங்கள். அப்போ பிகாஸ் நம்ம வந்து ஒரு ஸ்பேசஸ் விட்டுருக்கோம், அவுட்லைனுக்காக ஒரு ஸ்பேசஸ் விட்டு தான் நம்ம வந்து பெயிண்டிங் ஒர்க்கே முடிச்சிருக்கோம். ஸோ அந்த ஸ்பேசஸ் எல்லாமே வேறு ஏதாவது கலர் வந்து விட்டு போயிருக்கா அந்த மாதிரி எல்லாம் பார்த்து தென் ஃபைனலாக நீங்கள் வந்து அந்த மாதிரி ஃபைனல் டச்சஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இதோட அவுட்லுக் ரொம்ப ரொம்ப அழகாகவே இருக்கும். தென் ஒயிட் கலர் இருக்கு இல்லையா, ஒயிட் கலருக்கு நம்ம வந்து ஒரு டாட்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த டாட்ஸை சுற்றியும் நம்ம வந்து பிளாக் கலர் அவுட்லைன் வந்து கொடுத்துடலாம். அது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட பீகாக்கோட லெஃப்ட் சைடில் எல்லோ கலர் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல நான் வந்து பிளாக் கலர் அவுட்லைன் கொடுக்கல, 0.5 ப்ரஷ் யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு டாட் மாதிரி கொடுக்குறேன் அதோட ஷார்ப்னஸ் ஆன எட்ஜஸில். அது கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு பீகாக்கோட ஹோல் டிசைனும் கம்ப்ளீட் ஆகிடும். ஃபைனலாக நம்மளுக்கு பீகாக்கோட டிசைன் பெயிண்டிங் ஒர்க் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இது இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ இதையெல்லாம் நீங்கள் ஃபேப்ரிக்கில் அப்ளை பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ப்ளவுசஸில் இல்லை குர்த்திஸில் எந்த மாதிரியான ஃபேப்ரிக் வேணாலும் நம்ம டிசைனிங் ஒர்க்குக்காக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ட்ரெண்டிவேரா காஸ்டியூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்.